நீங்க இல்லாத இந்த 3 நாளும் அப்பாக்கு துணையா இருக்கணும் தான் நான் அங்க போய் இருந்தேன். இனிமே அந்த வீட்டு வாசப்படியை நான் மிதிக்க மாட்டேனே. ஏண்டி உன்னை இந்த அளவுக்கு மாத்தி வச்சிருக்காள அவ? மா, யாரும் என்ன மாத்தல, நீதான் ரொம்ப மாறி போயிருக்க. ஒரு பக்கம் கொலகாரி நிக்கிறா, இன்னொரு பக்கம் சதிகாரி நிக்கிறா. இவங்க 2 பேரோட நீங்க நடுவுல நிக்கிறீங்க. உங்க கூடலாம் என்னால நிக்க முடியாது. போதும், நிறுத்திடி. புள்ளத்தாச்சி பொண்ணாச்சு, அம்மா கூட வந்து இருன்னு பாசமா கூப்பிட்டா நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு உன் வாய்க்கு வந்தபடி பேசிட்டு போயிட்டே இருக்க. இத பாருடி, இன்னொரு தடவை என் மூஞ்சில முழிக்காத, எங்கேயோ போய் தொலை. ஏங்க வாங்க போலாம். உனக்கு அழிவு காலம் தொடங்கிருச்சு. உன்னோட பண திமிருக்கும் ஆணவத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறேன். மீனாட்சியை சும்மா விடக்கூடாது. நம்மள 3 நாள் ஜெயில இருக்க வச்சுட்டா. பதிலுக்கு பதில் அவளை ஏதாவது செய்யணும். அதை பத்தி தான்மா நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆமா, வீட்டையும் மெஸ்ஸையும் இடிச்சு தள்ளியாச்சு. பொண்ணுங்களை கூட்டிட்டு மீனாட்சி எங்க போயிருப்பா? அவளுக்கு போக்கடை எங்க இருக்கு? ஏதாவது கோவில் ஆசிரமம்னு போய் செட்டில் ஆயிருப்பா. அம்மா இங்க ரூம்ல. என்ன பாக்குற? வெற்றி அடிச்சுட்டான்னு கண்ணீர் விட்டு கதறாம இங்க வந்து கோவமா நின்னு முறைக்கிறாளேன்னு பாக்குறியா? நான் எதுக்கு அழணும்? உன்னை பார்த்து நெருக்கணும் 4 கேள்வி கேட்கலான்னு தான் நான் இங்க வந்தேன். என்னையும் வெற்றியை பிரிச்சுட்டல, இப்ப உனக்கு சந்தோஷமா? எந்த சூழ்நிலை வந்தாலும் என் கூடவே நின்ன வெற்றி இன்னைக்கு என்ன கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு வந்துட்டான். இதுதான் நீ எனக்கு கொடுக்க நினைச்சியா? எங்க வீட்டையும் மெஸ்ஸையும் இடிச்சு தள்ளினது மன்னிக்க முடியாத தப்புதான். இருந்தாலும் இந்த பிரச்சனையை வளர விட கூடாதுன்னு நானும் வெற்றியும் போராடணும். அது பொறுக்கலையா உனக்கு? நல்லவங்களோட பிரச்சனையை தீர்த்து வைக்காம அவங்களுக்கு மேலும் மேலும் பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்கியே, இதுதான் உன் வேலையா? உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இவ வாழ்க்கையில அடி மேல அடி கொடுக்கணும், இவ அடி தாங்க முடியாம உன் காலடியில வந்து விழணும், இததான் நீ எதிர்பார்க்கறியா? நான் ஓஞ்சு போக மாட்டேன்.
பிரச்சனை மேல பிரச்சனை நீ கொடுத்தாலும் அதை எதிர்த்து நான் தைரியமா நிப்பேன். என்கிட்ட இருந்து நீ வீட்டை பறிச்சிருக்கலாம், மெஸ்ஸ பறிச்சிருக்கலாம். ஆனா அநியாயத்தை எதிர்த்து போராடி ஜெயிக்கிற குணத்தை மட்டும் நீ பறிக்கவே முடியாது. அதை நீ நினைச்சா கூட அது முடியவே முடியாது. ரங்கநாயகி என்ன பண்ணிட்டு இருக்க? சொன்னா கேளு. வேணாம் விடுங்க ரங்கநாயகி, விடுங்க. வேணாம் ரங்கநாயகி, சொன்னா கேளு. வேணாம் அம்மா. பாருடா. விடுங்கம்மா. சொன்னா கேளுங்க. ரங்கநாயகி, அம்மா, ரிவால்வர் கொடுங்கம்மா. அம்மா வேணாம்மா. ஐயோ அண்ணி, ஐயோ அத்தை, அம்மா, ஐயோ சொன்னா அண்ணி, கேளுங்க. வேணாம். விடுங்கம்மா. ரங்கநாயகி, அம்மா, அந்த ரிவால்வர் கொடுங்க. சொன்னா கேளுங்கம்மா. வேணாம். அம்மா வேணாம்மா. ரங்கநாயகி, அம்மா கொடுங்கம்மா. கொடுங்க. கொடுங்கடா. ச்சே, என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை தான் கேக்குறேன், என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏமா இப்படி எல்லாம் பண்றீங்க? என்னதாமா ஆச்சு உங்களுக்கு? என்ன ரங்கநாயகி, கொஞ்ச நேரத்துல எல்லாரையும் பயம் காட்டிட்டீ. நான் மட்டும் சரியான நேரத்துல உள்ள வராம இருக்கிறதா என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? என் உயிர் போயிருக்கும், அவ்வளவுதானே. என்னோட மானமே போனதுக்கு அப்புறம் நான் உயிரோட இருந்தா என்ன, செத்தா என்ன? என்ன ரங்கநாயகி, ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா. வேற வேற எப்படிடா பேசுறது? ஏண்டா, இந்த ஊர்ல நான் எவ்வளவு கௌரவத்தோட வாழ்ந்தேன், எவ்வளவு அதிகாரத்தோட வாழ்ந்தேன். அதெல்லாம் இப்ப மண்ணோட மண்ணா போயிடுச்சு. மான மரியாதை எல்லாம் போனதுக்கு அப்புறம் நான் எதுக்குடா உயிரோட இருக்கணும்? ரங்கநாயகி, அத்தை, உங்களை அவமானப்படுத்தின அந்த மீனாட்சியே உயிரோட இருக்கா. நீங்க எதுக்கு அத்தை உயிரை விடணும்? இல்ல பூஜா, இனிமே என்னால நிம்மதியா இருக்கவே முடியாது. ஒவ்வொரு நிமிஷமும் அந்த மீனாட்சி கொடுத்த கம்ப்ளைண்ட்டும் நான் ஜெயில இருந்ததுன்னு தான் என் மனசெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு பஞ்சாயத்து தலைவியா இருந்து தலை நிமிர்ந்து நடந்தனா கை விலங்கோட தெரு தெருவா நடந்து போனேன். அது திரும்ப திரும்ப எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு பூஜா. என்ன நீ? இதுக்கெல்லாம் காரணமான அந்த மீனாட்சியோட நினைப்பு என் நெஞ்செல்லாம் குடிஞ்சுக்கிட்டே இருக்கு பூஜா. நிமிஷத்துக்கு நிமிஷம் வேதனையோட வாழறத விட சட்டனைய உயிரை விடுறது எவ்வளவோ மேல். ஓ அம்மா, 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 திரும்ப திரும்ப ஏமா இதே சொல்றீங்க? நீங்க போயிட்டா அப்புறம் எனக்கு வேற யாருமா இருக்கா? என்னை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு. என் தளபதி என்னவோ அதுபடி நடக்கட்டும். இல்லம்மா, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமான வேலையெல்லாம் பண்ண மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. பண்ணுங்கம்மா. போடா, என் மனசுல இருக்கிற வேதனை புரியாம பேசிட்டு இருக்க. அம்மா, உங்க மனசுக்குள்ள இருக்கிற வேதனை என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா. உங்களுக்காக யாரும் இல்லைன்னு நினைச்சுதானே இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனமான முடிவெடுத்தீங்க. இப்ப நான் சொல்றேன், யார் என்ன பேசினாலும் யார் என்ன சொன்னாலும் இந்த வெற்றி உனக்காக இருப்பம்மா. கடைசி வரைக்கும் உங்க பக்கம்தான் நான் இருப்பேன். வெற்றி, நீ உண்மையாதான் சொல்றியா? ஆமாம்மா, நான் உங்க பக்கம்தான் இருப்பேன். அந்த சக்தியை வந்து என் முன்னால் நின்னா கூட நான் உங்க பக்கத்தில் தான் நிற்பேன். இது சத்தியமா. அப்புறம் என்ன ரங்கநாயகி, நம்ம பையன் மழை போல உனக்கு சப்போர்ட்டா நிக்கிறான். இதுக்கப்புறம் நீயே சாகணும்னு நினைக்கிற? இந்த பாரு, இனிமே இந்த மாதிரிலாம் நினைக்க மாட்டேன்னு சொல்லு. ஆமா அண்ணி, பெத்த புள்ள துணையா இருக்கும்போது நீங்க ஏன் நீ உயிரை விட போறீங்க? அப்படிலாம் செய்ய மாட்டேன்னு எல்லாரும் முன்னாடி சொல்லுங்க அண்ணி. அத்தை, பண்ணுங்க அத்தை, சொல்லுங்க. சொல்லு ரங்கநாயகி. சரி வெற்றி, இப்ப நடந்த மாதிரி நான் தப்பான முடிவெடுக்க மாட்டேன்.
தேங்க்ஸ்மா. அத்தை, வா சரண்யா. வா சரண்யா. ஐயோ, என்னம்மா இது? நல்ல வெயில்ல வந்திருக்க போல. எப்படி வேர்த்திருக்கு பாரு. யமுனா, சேர் எடுத்துட்டு வா. இது வரேம்மா. ஏம்மா இவ்வளவு வெயில்ல வந்த? சரண்யா, முதல்ல சேர்ல உட்கார் வா. வா சரண்யா. யமுனா, போய் மோர் எடுத்துட்டு வா. உட்கார். உட்கார். முதல்ல மோர் எடுத்துட்டு வந்ததும் குடி. நல்ல வெயில்ல வந்திருக்க. மோர் குடி. இல்ல வாங்கிக்க. நீ வேணான்னு சொன்னாலும் விட மாட்டோம். முதல்ல மோர குடி. குடி. என்ன பாக்குற? குடி. நான் உன்னை பார்க்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். நீயே வந்துட்ட பாரு. இந்த 3 நாளும் உன் அம்மா வீட்டுல தான் நீ இருக்கியாமே. சக்தி தான் சொன்னான். ஆமாத்த, அப்பாவுக்கு துணையா நான் அங்க இருந்தேன். ஆனா அங்க இருக்க பிடிக்கல அத்த. அதான் நான் திரும்பி இங்கேயே வந்துட்டேன். என்னம்மா அப்படி சொல்ற? புள்ளத்தாச்சி பொண்ணு அம்மா வீட்டுல தான் இருக்கணும். அதான் உனக்கும் பாதுகாப்பா இருக்கும், உன் மனசுக்கும் தெம்பா இருக்கும். அம்மா, இத்தனை நாளா சரண்யா நம்ம வீட்ல தானே இருந்தா. இங்க வந்து சந்தோஷமாவும் பாதுகாப்பாவும் தானே இருந்தா. அப்புறம் ஏன் இப்போ அவளை அம்மா வீட்டுக்கு போக சொல்ற? இது வரைக்கும் இருந்ததெல்லாம் சரி, ஆனா இனிமே அப்படி இருக்க வேண்டாம். நீ இப்ப உங்க அம்மா வீட்டுல இருக்கிறது தாம்மா சரி. அம்மாவையும் பொண்ணையும் பிரிச்சு வச்சதே தப்பு. அத இனிமேலும் பண்ண வேண்டாம். சக்தி கூட நீ இங்க வந்தப்போ இருந்த சூழ்நிலை வேற, ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலை வேற. இந்த டைம்ல நீ எங்க கூட இருந்தன்னா உங்க அம்மாவோட கோபம் இன்னும் அதிகமாயிக்கிட்டே போகும். அதனால வீண் பிரச்சனை எல்லாம் வரும். அதெல்லாம் வராம இருக்கணும்னா நீ உங்க அம்மா வீட்டுக்கு தாமா போகணும். பொண்ண சரியா கவனிச்சுக்கலங்கிற கோவத்துல உங்க அம்மாவை விட்டுட்டு நீ இங்க வந்துட்ட. அப்போதைக்கு அது சரியான முடிவா தான் இருந்துச்சு, ஆனா இப்போ அது சரியில்லைம்மா. நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆமாமா, உன் நல்லதுக்காகவும் உன் வயித்துல இருக்கிற குழந்தையோட நல்லதுக்காகவும் தாம்மா நான் இதை சொல்றேன். நீ உங்க அம்மா வீட்டுக்கே போயிடு. சரி சரி, நீ முதல்ல மோர் குடிமா. முதல்ல மோர குடி. யமுனா, சரண்யாவுக்கு நான் சாப்பாடு போட்டு எடுத்துக்கிட்டு மாத்திரையும் எடுத்துட்டு வரேன். நீ போய் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வா. அம்மா, ஆட்டோ கார் நம்பர் என் மொபைல்ல தான் இருக்கு. நான் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்றேன். சரி, நீ குடி. சீக்கிரம் போ. நீ மோர குடிமா. இங்க முன்ன இருந்த சூழ்நிலை வேற, இப்ப இருக்கிற சூழ்நிலை வேற. இந்த நேரத்துல நம்ம இவங்க கூட இருந்தா அம்மாவோட கோவம் இன்னும் அதிகமாகிட்டே இருக்கும். அதனால நம்ம போக வேண்டியதுதான். அதனால வீண் பிரச்சனை எல்லாம் வரும். அதெல்லாம் வராம இருக்கணும்னா நீ உங்க அம்மா வீட்டுக்கு தாமா போகணும். இங்க இருந்து நம்ம போயிடலாம். நம்மளால யாருக்கும் கஷ்டம் வேண்டாம். நாம பேசாம இதாவது அநாத ஆசிரமத்துக்கு போயிடலாம். சரண்யா, இங்க தானே இருந்தா, எங்க போயிட்டா? யமுனா, என்னம்மா? என்னம்மா சரண்யாவை காணோம்? எனக்கு என்ன தெரியும், இங்க தானே இருந்தா.
எங்க போயிட்டான்னு தெரியலையே. எங்க போனா? அம்மா, நீ சரண்யா கிட்ட அவங்க அம்மா வீட்டுக்கு போன்னு சொன்னல, அதான் கோச்சிட்டு போயிட்டா. ஏமா இதுல கோச்சிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நான் நல்லது தானம்மா சொன்னேன். சரி, நீ போய் வெளியில தேடி பாரு, நான் பின்பக்கம் போய் பாக்குறேன். சரி, நீ இத புடிமா. ஏண்ணே எதுக்குண்ணே சக்தியை நீ அடிச்ச? அடிக்கிற வெயில மூளது குழம்பு போயிருச்சானே? அண்ணே, சக்தி என்னோட மெஸ்ஸையும் வீட்டையும் இடிச்சிருக்காங்கண்ணே. நீங்க என்னடா சக்தி என்னைய கையை நீட்டி அடிச்சிருக்கீங்க. என்னென்ன நடக்குது உங்க 2 பேருக்குள்ள? அண்ணே நீ போற போக்கு கொஞ்சம் கூட சரியில்லைண்ணே. நீ எந்த பிரச்சனை இருந்தாலும் அண்ணி பக்கம் தானே நிற்ப. இப்போ அண்ணி பக்கம் நிற்காம அம்மா பக்கம் நிற்கணும் சத்தியம் வேற பண்ணிட்டு வந்திருக்க. இது எங்களால் கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியலண்ணே. அண்ணே, நீ ரொம்ப மாறிட்டன. அம்மா பாசம் உன் கண்ணை மறைச்சிருச்சுண்ணே. அதனாலதான் சக்தி என்னை உதறி தள்ளிட்டு உங்க அம்மா பக்கம் வந்து நிக்கிறேண்ணே. டேய் இல்லடா, இப்ப நான் மட்டும் எங்க அம்மா பக்கம் நிக்கலன்னு வையேன், எங்க அம்மா உயிரோடவே இருக்க மாட்டாங்கடா. நான் அடிச்சதால சக்தி உடஞ்செல்லாம் போயிருக்க மாட்டான். என் மேல சக்தி வச்சிருந்த நம்பிக்கையை எழுந்திருக்க மாட்டான். ஆனா எங்க அம்மா அப்படி இல்லடா. நான் அவங்கள விட்டு விலகி போயிடுவேன்னு நினைச்சு அவங்க செத்தே போயிடுவாங்கடா. டேய், இந்த கை பயமா இருக்குண்ணே. டேய், என்னையும் சக்தியும் பிரிக்க அந்த கடவுளால கூட முடியாது. இப்ப இருக்கிற சூழ்நிலையில நானும் சக்தியும் பிரிஞ்சு இருக்கலாம். ஆனா எங்க மனசுக்குள்ள நாங்க பிரியாம ஒத்துமையா தான் இருக்கோம். அங்க பாருக்கா. ஏங்க கொஞ்சம் பாருங்க. பாத்து. என்ன தெரியல. யாராவது தண்ணி என்ன கொடுங்க. ஐயோ. ஏங்க கொஞ்சம் சீக்கிரமா. இந்தம்மா தண்ணி குடி. திடீர்னு மயக்கம் போட்டு வந்துருச்சு. என்னவா இருக்கும்? பார்த்தா புள்ளத்தாச்சி பொண்ணு மாதிரி இருக்கு. பாவம். சரண்யா. என்னம்மா என்னாச்சு? இது நம்ம ரெங்கநாயகி பொண்ணாச்சே. ஆமாக்கா. சரண்யா. அம்மாடி. சரண்யா. சரண்யா. பாருமா. இங்க பாருங்க. ஒண்ணு இல்ல ஆகும். ஒண்ணு இல்ல. இருமா. உங்க அம்மா கால் பண்ணி சொல்றேன். அக்கா. ஒண்ணு இல்லம்மா. நீ பயப்படாத. அக்கா. ஹலோ ரெங்கநாயகி அக்கா, நான் கமலா பேசுறேன்.
என்ன கமலா? சரண்யாவை எங்கேயாவது அமிச்சிங்களா? எதுக்கு கேக்குற? சரண்யாவை தனியா அனுப்பியிருக்கீங்க. நான் ரோட்ல வரும்போது அவ என் பொண்ணே இல்ல. போன வை. பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த அம்மா போனை கட் பண்ணிட்டாங்க. பாவமா இந்த பொண்ணு இப்படி ரோட்ல வந்து விழுந்துச்சே. நான் விஷயத்த சொல்ல வரதுக்குள்ள அவங்க போனை கட் பண்ணிட்டாங்க. சரண்யா என் பொண்ணே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பயப்படாதமா, உனக்கு ஒண்ணும் ஆகாது. நாங்க இருக்கோம், கவலைப்படாத. ஹாஸ்பிட்டல் போயிடலாம். சரண்யா, ஒண்ணும் சரண்யா, ஒண்ணும் இல்ல. சரண்யா, இங்க பாருங்க. சரண்யா, சரண்யா கொஞ்சம் கண்ணு திறந்து பாருமா. சரண்யா, அவளை சங்கிலி ஆட்டோல வச்சு கூட்டிட்டு போயிட்டான் சக்தி.